வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடாய் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 3 தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், பெரிய வெங்காயம் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோம். அதே போல் குடை மிளகாயும் 1 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன். சின்ன சின்னதாக 5, பெரிய சைஸாக இருந்தால் 3 போதும். மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 10-12 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை, அவ்வளோதாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கனில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தயிர் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது தனியாக ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெறும் வானலில் ஜீரகம், மிளகு, சோம்பு, இந்த கொத்தமல்லி, தனியா, காஞ்ச மிளகாய் இதை தனியாக வதக்கிட்டு வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் குடை மிளகாயும் வெங்காயத்தையும் இந்தமாரி கண்ணாடி பதத்தில் வதக்கி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வானல்லே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஜீரகம் போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளியும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அந்த சிக்கன் மசாலாவோட இருக்க சிக்கனை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் போட்டுக்கோங்க. இது தாங்க இதோட டேஸ்ட்டே, அந்த மசாலா பொடி தாங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு பார்த்து அப்பப்போ போட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முந்திரி பருப்பு அரைச்சதை கடைசியாக நம்ம மேலே தூவிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட இதுக்கு மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.